Okay, welcome to our series on Psalm 26. வாருங்கள் சங்கீதம் 26 நாம் பார்ப்போம். Okay, it's a lament psalm. இது ஒரு புலம்பல் சங்கீதம் by King David. தாவீது ராஜா எழுதினார். It has no background to this psalm. இதனுடைய பின்னலை நமக்கு கொடுக்கப்படவில்லை. Very short, just nice. It's just a nice psalm, 12 verses. சுருக்கமான ஒரு சங்கீதம் 12 வசனம் தான். Okay, there's 3 parts to this psalm. இந்த சங்கீதத்துக்கு 3 பகுதிகள் உண்டு. Verses 1 and verses 2. வசனங்கள் 1 2. The psalmist pleads for God to vindicate him. தேவனிடத்திலே அவர் மன்றாடுகிறார், ஆண்டவரே என்னை நிரபராதியாக்கும் என்று சொல்லி. Then verses 3 to 8, second part. வசனம் 3 இருந்து 8 வரைக்கும் the psalmist maintains his integrity before God. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய உத்தமத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். Then verses 9 to 12, the third part. 9 இருந்து 12 வரைக்கும் மூன்றாவது பகுதி. Psalmist petitions God to separate the righteous from the unrighteous. தாவீது சங்கீதக்காரர் அதாவது நீதிமான்களையும் அநீதி உள்ளவர்களையும் பிரிக்கும்படியாய் அவர் கேட்கிறார். Okay, so let us look to the Lord in prayer. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Heavenly Father, even as we look at your word this evening, பிதாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் மாலைவேளையில் பார்க்கும்போது speak to us. எங்களோடு பேசும். Let your words speak and bear fruit in our lives. உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில பேசி கனிகள் கொடுக்க முடியாது. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Okay, we are going to first read verses 1 and 2. வசனங்கள் 1 2 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் உடமிட்டு பாரும். Vindicate me, O Lord, for I have walked in my integrity. I have trusted in the Lord without wavering. Prove me, O Lord, and try me. Test my heart and my mind. அவர் இங்கே சொல்கிறார், கர்த்தாவே So in the first two verses of the psalm, முதல் 2 வசனங்களிலே the psalmist David, he urgently appeals to God. சங்கீதக்காரர் தாவீது கர்த்தரிடத்திலே அவர் மன்றாடுகிறார். Lord, vindicate me. ஆண்டவரே என்னை நியாயம் தீர்க்கும், நியாயம் விசாரியும் என்று கேட்கிறார். His enemies probably had falsely accused him. அவருடைய சத்துருக்கள் தன்னை காரணமில்லாமல் குற்றப்படுத்தினார்கள். So he turns to God. ஆகையால் தேவனை நோக்கி பார்க்கிறார். The term vindication, அதாவது அந்த வார்த்தை from the first verse, அந்த முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என்னை நியாயம் விசாரியும். vindication in English is called vindication. ஆங்கிலத்திலே அது வேற விதமாக சொல்லப்படுகிறது. It talks about divine justice. இங்கே தேவ நியாய தீர்ப்பை குறித்து இங்கே பேசுகிறது. Divine justice is justice by God. தேவனுடைய நியாய விசாரிப்பு அது தேவனாலே செய்யப்படுகிறது. So what is he asking God? ஆகையால் தேவனிடத்தில் அவர் என்ன கேட்கிறார்? God, you judge me, ஆண்டவரே நீர் என்னை நியாயம் விசாரியும், whether I'm guilty or not. நான் குற்றவாளியா அல்ல என்னவென்று. See, man can judge us. மனுஷர்கள் நம்மை நியாயம் தீர்க்கலாம். Sometimes they are wrong, they judge us wrongly. சில சமயத்திலே அவர்கள் தப்பாக நியாயம் விசாரி. Someone can say, I saw this fellow did this. அவர் சிலர் சொல்லுவாங்க, நான் இவன் செய்யறதை நான் பார்த்தேன், I heard this fellow did this. நான் கேள்விப்பட்டேன் இவன் இப்படி சொன்னதுன்னு சொல்லி. I thought I saw you doing this. நான் நினைச்சேன் நீ செய்யறதை நான் பார்த்தேன். People can see and hear things which are not even true. ஜனங்கள் கேட்பதும் பார்ப்பதும் சில சமயத்தில் அது உண்மையா இருக்காது. Have you been falsely accused? நீங்கள் இவ்விதமாக தப்பாக நீங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீங்களா? They said you said like this. அவங்க சொல்லுவாங்க நீ இப்படி சொன்ன. Then you go to the CCTV in your mind and you say I never said that also. அப்புறம் உங்களுடைய மனசுல நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, நான் சொல்லல இப்படி. Every mind got CCTV,
right? எல்லாருடைய மனசுலயும் ஒரு சிசிடிவி. Your play recorder, you can forward, can be, can rewind only, cannot fast forward, rewind only can. அத முன்னுக்கு போக முடியாது. ஆனா பின்னால நம்ம ரிவைண்ட் பண்ணி கேட்க Think back, what happened, what did I say, what you can do. நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, நான் என்ன சொன்னேன், என்ன பேசினேன். But the problem is you can't take your mind and show it like a player to people. ஆனா என்ன பிரச்சனைனாக்கா நம்முடைய மண்டவோட கல்வி அப்படியே நம்முடைய மனசுல இருக்கிறதெல்லாம் காமிக்க முடியாது. Our mind is not like a pen drive. நம்முடைய மனம் வந்து ஒரு பென் டிரைவ் மாதிரி இல்லை. Okay, connect here and then plug it to the player and then it shows what happened. அது வந்து ஒரு ரெக்கார்டர்ல வந்து அது ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. So when people falsely accuse you, ஆகிய ஜனங்கள் நம்மை தப்பாக குற்றம் சாட்டும்போது what do? நம்ம என்ன செய்வோம்? Fight, no point. சண்டை போட்டு ஒன்றும் நடக்காது. You say no, I didn't say it. They say yes, you said it. நான் சொல்லலைன்னு சொல்லுவோம், அவங்க இல்லை நீ சொன்னேன்னு சொல்லுவோம். So what do? என்ன செய்வோம்? Fight la. சண்டை தான். Okay, David, what he does, he turns to God. தாவீது என்ன செய்றாரு? அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். What he asks is divine justice. அவர் தேவனிடத்தில் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே நீர் என்னை விசாரியும், which is vindication. அதுதான். So he says, God, you judge me. ஆண்டவரே நீர் என்னை நியாயத்தீர். If I'm wrong, then you punish me. நான் தப்பு செய்ததனாக்க என்ன தண்டியும். If I didn't do wrong, அப்படி நான் தப்பு செய்யலனா, then you make everything right. அப்படினாக்க நீ எல்லாத்தையும் சரிப்படுத்து. You declare me right before men. மனுஷர்களுக்கு முன்பாக நான் தப்பானவன் அல்ல என்று சொல்லி அறிவியும். How does that happen practically? செயல்முறையில் இது எப்படி நடக்கும்? When someone says, you said like this, யாராவது சொல்லுவாங்க நீ இப்படி சொன்னேன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எப்படி நம்ம வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லுவது? there was a time where I was just falsely accused of something. ஒரு சமயத்துல தன்னை வந்து தப்பாக குற்றம் சாட்டினாங்க. Based on a photograph. ஒரு படத்தை வச்சு ஒரு புகைப்படம். Not in this church, nothing to do. இந்த சபையில இல்ல. Okay. Based on a photograph. ஒரு புகைப்படத்தை வைத்து. They say, "Ayo, this fellow did like that." யோ அப்படி செஞ்சிட்டாங்க. குற்றம் சாட்டினாங்க. Oh, pastor son, what do you do like this? பாஸ்டருடைய மகன் எப்படி செஞ்சிட்டாங்க? How can he do like this? எப்படி வந்து செய்ய முடியும்? Okay. And see, the thing is, I'm not there to tell what happened. ஆகினால் இவர் அங்க இல்ல, அது அப்படி இல்லைன்னு சொல்றாரு. It was a meeting done in another town. இது வந்து வேற ஒரு பட்டணத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. But what happened was, a picture was praying for people. ஆகினால அவர் ஜனங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கும்போது someone took a picture. யாரோ ஒருத்தங்க படம் எடுத்தாங்க. And the picture looked as though I was touching where I'm not supposed to touch. அந்த படத்துல தொடக்கூடாத இடத்துல தொட்டு. So immediately some of them said, how would the fellow can touch like that? எப்படி இன்னொரு இப்படி செய்ய முடியும்? So it was a big hoo-ha happened today. ஒரு உலவலா நடந்துச்சு. So in that time, who to speak for you? You're not there. அந்த நேரத்தில் நீங்க அங்க இல்ல, யார் உங்களுக்கு பேசுவாங்க? At that time, only God can speak for you. அந்த நேரத்தில் தேவன் மாத்திரம் தான். That is what vindication is about. அதுதான் பாருங்க, நம்ம குற்றம் இல்லாத நபர் என்று சொல்லி. Okay. So what happened? They all it came to a point they already said we are going to message the father and tell him his son's a dirty fellow. ஆகிய திருமணம் செஞ்சாங்க. நம்ம அவங்க அப்பாவுக்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ணி அனுப்போம், என்ன மாதிரி அட்டகாசம். Then the photographer, the one who took the picture, said, "Hey, no, it's camera angle lah. You all think of sila camera angle make it look like that." The photographer said. அந்த படத்தை சொன்னாரு, இல்ல அப்படி இல்ல, அது அந்த ஒரு கோணத்துல பார்க்கும்போது அப்படி தெரியும், ஆனா உண்மையில அப்படி இல்லைன்னு. Because the cameraman is the person who took the picture. அந்த படம் எடுக்கிறவர் அவர் தான் எடுத்தார் படம். So if the person knows what happened,
ஆகிய அவருக்கு தெரியும் பாருங்க என்ன நடந்துச்சு. But the people who saw the picture who were not in that days, they began to make an issue so big. அந்த படத்தில் இல்லாதவங்க அதை பார்த்த உடனே பெருசாக்கிட்டாங்க. So luckily, thank God, the photographer came into the picture கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த படம் எடுத்தவர் அந்த நேரத்தில் வந்து and saved my life. அவருடைய ஜீவனை காப்பாற்றினார். Sometimes that is how vindication works. சில சமயத்தில் அப்படிதான் பாருங்க, நம்மளை வந்து குற்றம் இல்லாத ஒரு You are not there to defend yourself. நாம் அங்கே இல்லை நம்மளை வந்து தற்காப்பு செய்வதற்கு. And God steps in and declares, no, he's right. தேவன் அந்த நேரத்தில் வந்து சொல்லுவார், இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவார். Through another person. யார் மூலமாக ஆண்டவர் God won't come down and tell, hey, no. He will work through people. ஆண்டவர் மேல இருந்து இறங்கி வந்து சொல்ல மாட்டாரு, ஜனங்க மூலமா யார் மூலமாக பேசுவார். Okay, so sometimes when we are falsely accused, ஆகிய நம்ம வந்து காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தப்படுவோமானால் who do we turn to? யாரை நோக்கி நாம் பார்ப்போம்? You turn to divine justice. ஆகியனால தெய்வீக கோர்ட்டுக்கு நம்ம போகும்போது அவரு நமக்கு நியாயம். You judge me whether I'm right or not. ஆண்டவரே நீர் என்ன நியாயம் தீர் ஆண்டவரே, நான் சரியா இல்லையா? If I'm wrong, you punish me. நான் தப்பு செஞ்சேனா என்ன தண்டியும். If I'm right, then you tell in front of everybody that this fellow is right. அப்படி நான் தப்பு செய்யல எல்லா ஜனங்களுக்கும் நீ சொல்ல ஆண்டவரே இது தப்பு இல்லைன்னு. Okay, so David says, I got 2 reasons why you must vindicate me. தாவீதுங்க சொல்றாரு, எனக்கு 2 காரணங்கள் இருக்கு ஏன் நீர் வந்து நான் குற்றம் செய்யலன்னு சொல்லணும். And that's found in verse 1. வசனம் 1ல சொல்லுகிறது. He says, first thing, I have walked in integrity. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். I have lived a blameless life. I lived a blameless life. For those watching live, the azan is going, so that's the... நான் குற்றம் இல்லாமல் நடக்கிறேன். Is it wrong? I explained in the previous Psalms, as we look at the previous Psalms, David, when he says, I'm righteous, it doesn't mean that he never sinned. இதுக்கு முன்னாடி சங்கீத தாவீது சொல்றாரு, நான் வந்து நீதிமான் என்று சொல்றாரு. அப்படின்னா அவர் தப்பே செய்யலன்னு இல்லை. He has done wrong. தப்பு செய்திருக்கிறாரு. But David knows when he does wrong how to make it right. ஆனா தாவீதுக்கு தெரியும் அப்படி தப்பு செஞ்சா இப்படியே சரிப்படுத்தணும்னு. To declare you're righteous, it means you're forgiven today. நான் நீதிமான் என்று சொல்லி நான் இன்றைக்கு சொல்ல இருக்கேன். ஆண்டவர் என்னை வந்து நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு. I'm right. Okay, we don't tell in front of men, we tell before God. நாம் ஜனங்களுக்கு முன்பாக சொல்லல, நாம் தேவனுக்கு முன்பாக சொல்லலாம். When you tell to men, men will remind you, you don't talk so much, you also did this. ஜனங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க நம்ம ஞாபகத்துல ஆமாண்டா அவனை பத்தி எனக்கு தெரியும்டான்னு சொல்லுவாங்க. That one we don't declare righteous before men. ஆகினால நம்ம மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம சொல்றது இல்ல. But நீதிமான். We declare righteousness before God. ஆனா நம்ம தேவனுக்கு முன்பாக நான் நீதிபரர் என்று சொல்கிறோம். For God, how he works is, he doesn't look at the past. தேவன் எப்படி அது கிரியை செய்கிறாரு, அவர் கடந்த வாழ்க்கையை பார்க்க மாட்டார். Once you ask forgiveness, he forgives you. ஒரு தடவை மன்னிப்பு கேட்போம்னா அவர் மன்னிச்சிடுவார். He doesn't think back. அவர் திரும்பி பார்க்க மாட்டார். So when David says I'm righteous, ஆகிய தாவீது சொல்லும்போது நான் வந்து நீதிமான் சொல்லும்போது it means I've already been forgiven for my past wrong. அவர் என்ன சொல்றாரு, நான் கடந்த வாழ்க்கையில் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீர். So today when he says I'm walking in integrity, இன்றைக்கு அவர் சொல்றாரு நான் வந்து நீதியில் நடக்கிறேன்னு சொல்லும்போது all my sins are already forgiven. என்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. My way is right. என்னோட வழி சரியா இருக்கு. Second thing he says, I've trusted the Lord steadfastly. இரண்டாவது சொல்றாரு, நான் கர்த்தரை நான் முற்றிலுமாய் நம்பி இருக்கிறேன். Steadfast means not moving. Steadfast. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். Waver means to fall, to go left, to go right. நான் வந்து நிச்சயம் இல்லைனாக்கா இங்கிட்ட அங்கிட்ட எங்கேயாவது விடுவோம். He says my faith is steadfast, is not moving left or right. அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அது வந்து நிலையா இருக்கிறது, நான் தள்ளாட மாட்டேன். So David says, God vindicate me. ஆகினாலே தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்னை நியாயம் விசாரித்து என்னை Why? ஏன்? Because my way is right. காரணம் என்னுடைய வழி சரியா இருக்குது. Number 2, my faith is right. இரண்டாவது என்னுடைய விசுவாசம் சரியா இருக்குது. So judge me. ஆகிய நியாயம் தீரும். And then say it in verse 2 he says, prove me Lord and try me. இரண்டாவது சொல்ற, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். Check me lah whether anything wrong in me. என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே, ஏதாவது என் மேல தப்பு இருக்கானே. Whether I'm telling lies. நான் பொய் சொல்றேனா? You can lie before men, but you can never lie before God. மனுஷனுக்கு முன்பாக நம்ம பொய் சொல்லலாம், தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியாது. He says, test my heart, test my mind. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை
பரீட்சை பாரும், என்னுடைய மனதை பரீட்சை பாரும். The test that David is talking about is, like the refining of silver. அதாவது இங்க அவரு பேசுகிறது பார்க்கணும்னாக்க வெள்ளியை புடமிடுகிறது போல. When you refine silver, வெள்ளியை புடமிடும் போது where do you put it? எங்க போடுவோம் அதை? You put it in the fire. அதை நெருப்புல போடுவோம். When you make silver or gold, there are always some impurities inside. அதாவது வெள்ளி பொன்னு இதை நம்ம உருக்கும் போது அங்க நிச்சயமா சில தூசி சில அழுக்கு அதில் இருக்கும். So how do you take out? எப்படி அதை எடுப்போம்? By putting in the fire. அதை நெருப்புல போடுவோம். So that all the dirt will come out. அங்க இருக்கிற கச்சரா அழுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். Finally, when it's clean, when it's pure, கடைசியில் அது தூய்மையாய் சுத்தமாய் you get இருக்கும்போது pure silver. அப்பதான் பாருங்க தூய்மையான வெள்ளியை நம்ம எடுக்கிறோம். That is called testing. இதான் பாருங்க பரீட்சை. How does God purify us? ஆண்டவர் எப்படி நம்மளை புடமிடுகிறார்? By allowing us to go through trials. நம்மை பல சோதனைகளிலே கடந்து போக. The trials make us come pure. சோதனைகள் நம்மை பரிசுத்தமாய் தூய்மையாய் வர செய்யும். So when you go through trials and struggles, ஆகினாலே நீங்க ஏதாவது ஒரு சோதனையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போகும்போது take it as a time where God is trying to take you out pure. தேவன் உங்களை தூய்மையாய் எடுக்க பார்க்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Sometimes we don't think that. சில சமயத்தில் அப்படி நம்ம including myself. என்னையும் சேர்த்து. Sometimes when we go through trial, we say, God, you're not being fair to me. You're slapping me left and right. நம்ம விதமான கடுமையான சூழ்நிலை கடந்து போகும்போது நாம் தேவனை சொல்லுவோம், ஆண்டவரே நீர் செய்தது சரியில்லை, என்னை இப்படியாய் நீ நடத்துகிறீர்கள். Ida Adil, that fellow you give everything. Me, you don't give anything. நீங்க சரியில்லை ஆண்டவரே, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல. And so on. We say a lot of things, but we forget sometimes that trials are tools of God to make us pure. நாம் நிறைய காரியங்கள் சொல்வோம், ஆனால் சோதனைகள் விதமான காரியங்கள் நம்மளை தூய்மையாப்படுத்துவதற்காக. Okay, why does David talk about test? ஏன் தாவீது இந்த பரீட்சையை பற்றி பேசுகிறார்? Okay, David at this time when he writes this psalm, he is going through a tough time. காரணம் இது ஏன் இப்படி சொல்றாருனாக்க தாவீது இதை எழுதும்போது அவர் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போறார். So what he feels, I'm in a testing time now. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போறேன். So God, you check and see whether anything my man all pure, or check my heart now. I'm already in testing now. ஆக்சுவலா ஆண்டவரே என்னை இதயத்தை நீ சோதித்து பாரும் என்று சொல்றாரு. So what the prayer of when we go through trials, ஆகினால சோதனை நம்ம கடந்து போகுது நம்முடைய ஜெபம். David's prayer to God is, check me and see whether I'm right or not. தாவீதுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே என்னை விசாரித்து பாரும், நான் சரியா இல்லையான்னு. He is looking at his situation as a testing time. அவர் தன்னுடைய சூழ்நிலையை அது ஒரு பரீட்சை நேரமாக பார்க்கிறார். And he wants to come out pure. அதிலிருந்து அவர் தூய்மையை வர பார்க்கிறார். So this first two verses, David is actually pleading to God, vindicate me. ஆக அந்த ரெண்டு வசனங்கள் அவர் தேவனிடத்தில் மன்றாடுகிறார், ஆண்டவரே என்னை நிரபராதியா. Says my faith is right. என்னோட விசுவாசம் சரியா இருக்கு. My life is right. என்னோட வாழ்க்கை சரியா இருக்கு. Now I am struggling with all these issues. இவ்விதமான காரியங்களோடு நான் போராடி கொண்டு. So check my heart and see whether there's anything wrong. ஆகையால என்னோட இதயத்தை சோதித்து பாரும் ஆண்டவரே என்று சொல்கிறார். Okay, now let's look at the second part, verses 3 to 8. இரண்டாவது பகுதி வசனங்கள் 3 லிருந்து 8. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை. வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். For your steadfast love is before my eyes, and I walk in your faithfulness. I do not sit with men of falsehood, nor do I consort with hypocrites. I hate the assembly of evildoers, and I will not sit with the wicked. I wash my hands in innocence and go around your altar, O Lord.
proclaiming thanksgiving aloud and telling all your wondrous deeds. O Lord, I love the habitation of your house and the place where your glory dwells. In these verses, David is actually protesting his innocence. இந்த வசனங்களிலே தாவீது தான் நிரபராதி என்று சொல்லி அவர் சாதிக்கிறார். Okay, first it's a prayer to God. God, this is how I've lived. தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கிறேன். So when he's telling God, help me, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது says my way is right, என்னோட வழிகள் சரியா இருக்குது, my faith is right, என் விசுவாசம் சரியா இருக்குது, this is what I'm doing. இதுதான் நான் செய்கிறேன் ஆண்டவரே. He says every day, God, my eyes are on you. அர்ச்சகர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னோட கண்கள் உம்மை நோக்கி இருக்குது. Verse 3 says your steadfast love is before me, before my eyes. ஆகினாலே மூன்றாம் வசனத்தை சொல்கிறார், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. And I walk in your faithfulness. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். Okay, some Bible versions will say truth. But the main thing is that his focus is on the Lord. ஆனால் அவருடைய முக்கிய நோக்கம் வந்து கர்த்தரை நோக்கி இருக்கிறது. He said, God, every day my eyes is on your love. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்கள் வந்து உம்முடைய அன்பிலே இருக்கிறது. Every day I'm walking in your truth or in your faithfulness. ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் நான் சத்தியத்திலும் உம்முடைய உத்தமத்திலும் நடக்கிறேன். What is saying, God, every day my routine is the same. அவர் என்ன சொல்றார், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. My eye is on you. என் கண்கள் உம்மேல இருக்கிறது. My feet also is on your truth. என்னுடைய கால்கள் கூட உம்முடைய சத்தியத்தில் இருக்குது. And verses 4 to 5. வசனங்கள் 4-5 David tells God what he does not do. இங்க அவர் சொல்லுகிறார் என்ன அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி. Okay, verses 4 to 5 what he does not do. வசனங்கள் 4-5 அவர் என்ன செய்ய மாட்டார். Verses 6 to 8 what he does. வசனம் 6 ல இருந்து 8 வரைக்கும் அவர் என்ன செய்வார் என்று. Okay, there are 4 things there are 4 things here. இங்க 4 காரியங்கள் உண்டு, அங்க 4 காரியங்கள் உண்டு. First thing in verse what does he not do? முதலாவது அவர் என்ன காரியங்கள் செய்ய மாட்டார். Number 1. ஒன்றாவது he says I do not sit with sinners. அவர் இங்க சொல்கிறார் வீணரோடே நான் உட்காரவில்லை. When you talk about sitting means you sit down and you talk and you plan things. உட்கார்றது வந்து அவங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சேர்ந்து பேசி திட்டமிடுவது. I do not sit down with sinners. நான் வந்து பாவிகளோடு வீணரோடு நான் வந்து உட்கார்றது people கிடையாது. who practice sinning. யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்காங்களோ I do not sit down with them, waste my time with them. நான் அவங்களோடு உட்கார்ந்து நான் வந்து நேரத்தை வீணாக்க மாட்டேன். I don't talk grandmother stories with them. நான் வந்து அங்க தாத்தா பாட்டி கதையெல்லாம் பேச மாட்டேன். I don't laugh. We talk, you sure laugh, you crack jokes. I don't even sit down with them. நம்ம இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது நம்ம ஜோக் அடிப்போம் சிரிப்போம். அவர் என்ன சொல்றாரு, நான் அது கூட செய்ய மாட்டேன், இவங்களோட நான் உட்காரவே மாட்டேன். What do sinners talk about? வீணர்கள் பாவிகள் என்ன செய்வாங்க, என்ன பத்தி பேசுவாங்க? What will they talk? Good things or bad things? நல்ல காரியம் பேசுவாங்களா கெட்ட காரியங்கள் பேசுவாங்களா? வாய் திறந்து சொல்லுங்களேன். தப்பான காரியங்களை பேசுவாங்க. They will make fun of this person, they will tell about this fella, they will gossip about this fella, and he says I don't even sit down with them. கேலி பண்ணுவாங்க, இவளை கேலி பண்ணுவாங்க, அவங்க வந்து வதந்தி பேசுவாங்க. I don't even sit down. அவருங்க என்ன சொல்றாருன்னா அவங்களோட உட்கார்றது கூட கிடையாது. Number 2. இரண்டாவது, I don't join the hypocrites. அவர் சொல்லுகிறாரு வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. Who are the hypocrites? யார் அந்த வஞ்சகக்காரர்? Hypocrites are those who say one thing, do something else. வஞ்சகக்காரர்கள் என்னக்கா ஒன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு செய்வாங்க. You can call them con men. இது 420. ஏமாத்துக்காரங்க, ரீல விடுறவங்க. Liars. பொய்யல். Do you know who are the con men around you? உங்களை சுத்தி யார் இருக்கிறாங்க இந்த மாதிரி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? Hypocrites, they pretend to be something else somewhere else, but then in real life they are something else. யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஒரு மாதிரி இப்படி இருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க சொந்த வாழ்க்கையில வேற மாதிரி இருப்பாங்க. I don't even join them. அவர் என்ன சார் அவங்க கிட்டே நான் போறதில்லை, அவங்க நாத்தமே எனக்கு வேணாம். I don't mix with people who lie. That's what he says. பொய் சொல்லுகிறோடு நான் வந்து ஐக்கியப்படுவதில்லை. Number 3. மூணாவது, I hate when evil doers gather together. பொல்லாதவர்கள் கூட்டத்தை நான் பகைக்கிறேன்னு சொல்றாரு.
When I hear they come together, நான் my heart begins to burn. அதாவது அவங்க ஒண்ணா வந்து சேர்றாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்படும்போது என்னோட உள்ளம் அப்படியே எரியும். How many of you, when you hear some people gather together, you feel dissatisfied? எத்தனை பேர் நம்மில, அதாவது ஒரு சிலர் கூடி பேசும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பாருங்க ஒரு திருப்தி இருக்காது. What are they going to do? They only going to talk nonsense. என்ன செய்ய போறாங்க? ஏதாவது அட்டகாசம் பேச போறாங்க. Okay, what he says, I cannot tolerate even people come together and planning evil. அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்து அவங்க பேசி திட்டமிடும்போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. It's not jealousy, huh? பொறாமை கிடையாது இது. We have to differentiate what is jealousy and what is hate of evildoers coming together. நாம் வித்தியாசப்படுத்தணும். பொறாமை அது என்ன, ரெண்டாவது இவங்க வந்து சேர்ந்து இவங்க வந்து அக்கிரமம் செய்றாங்களே. I cannot tahan, I cannot tolerate these people when they sit together, இந்த ஜனங்கள்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசும்போது என்னால தாங்க முடியல. because they only talk bad about others. ஏன்னா அவங்க மற்றவங்களை வந்து தப்பா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. They plan wickedness. அவங்க அதாவது தீங்கு தான் திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்க. Some people will say, it's okay, they just let them be, close one eye. சிலர் சொல்லுவாங்க ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பேசாம David cannot, ஆவிதுக்கு அப்படி முடியல. because evildoers come together, only evil comes out. அக்கிரமக்காரர்கள் வந்து ஒண்ணா சேர்ந்தாங்களா அங்க அக்கிரமம் தான் வெளியாகும். The fourth thing says, David says, I will not sit with the wicked. Is a repeat, but he repeats again. அவர் சொல்றது அதே போல தான். அவருக்கு நினைச்சுறாருனாக்கா தான் துன்மார்க்கரோட நான் உட்கார மாட்டேன். In verse 4, the first part, he says, I do not. 4ஆம் வசனத்து முதல் பகுதியில வந்து நான் உட்காரவில்லை என்று சொல்றாரு. Chapter 5, last part, I will not. 5வது வசனம் கடைசி பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் உட்கார மாட்டேன். What he's saying is, I don't do it and I will never do it. அவர் என்ன சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன், நான் செய்யல. So 4 points he says what I don't do. 4 குறிப்புகள் அவர் என்ன I don't sit with sinners, நான் பாவிகளோட உட்கார மாட்டேன், I don't join the hypocrites, liars, and I will never sit with the wicked. துன்மார்க்கரோட நான் உட்காரவே மாட்டேன். Now in verse 6 to 8 he tells us what he has been doing. வசனம் 6 ல இருந்து 8 வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு செய்வார். He says first I wash my hands in innocence. அவர் சொல்றாரு நான் வந்து நான் குற்றமில்லாத கைகளை கழுவி 7 cuci tangan தமிழ்ல 7 நான் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவுவேன். You know the story, the passage in who washed his hands? ஒரு பகுதி இருக்கு தெரியுங்களா வேதத்துல, அவங்க கைகளை கழுவுவாங்க. Pilate washed his hands. பிலாத்து தன்னுடைய கைகளை கழுவினார். I am innocent of what is going to happen. என்ன நடக்க போதோ அதுல எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் நிரபராதி என்று சொல்லி கையை கழுவினார். See, he didn't want to participate in the death of Jesus. இயேசுவுடைய மரணத்திலே அவர் வந்து எந்த ஒரு பங்கும் எடுக்க அவருக்கு மனம் இல்லை. So he went look for water, took in a mango in front of people. I am not guilty of this. I wash my hands. ஆகிய ஒரு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து வர சொல்லி அதை வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய கைகள் கழுவி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. Saya tak tahu itu lumba pasal he didn't say that, he did a symbolic act. சொல்லல, ஆனா அவர் செஞ்சாரு. இது உங்க பாடு, என் பாடு இல்ல. So when he says I am clean of what you are doing, அவர் என்ன சொல்றாருனாக்கா நான் சுத்தமா இருக்கிறேன், இதுல எனக்கு ஒண்ணு இல்ல. What David says, I wash my hands in innocence. தாவீது என்ன சொல்றாரு, என்னுடைய கைகளை நான் வந்து உண்மையில நான் கழுவுகிறேன் என்று சொல்றாரு. It means God, I am innocent. அப்படி என்னன்னாக்கா நான் குற்றம் இல்லை. Means I am not guilty of what is happening. என்ன நடக்குதோ அதுல வந்து எனக்கு பங்கு இல்லை. But also it talks about when you go to the tabernacle. அதே சமயத்துல இன்னொன்னு பேசுகிறது, அதாவது உடன்படிக்கை Okay, this point here it talks about the tabernacle.
இங்க வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை பேசுகிறது. The four things here will point towards the tabernacle. இந்த 4 காரியங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுட்டி காண்பிக்கிறது. When you go to the tabernacle, ஆசரிப்பு கூடாரத்துக்கு நம்ம போகும்போது you have to wash your hands. நம்முடைய கைகளை நம்ம கழுவ வேண்டும். Your hands must be clean before God. நம்முடைய கைகள் தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருக்கணும். Okay, you know the whole idea of it's the whole process of sanctification. அதாவது சுத்திகரிப்பிலே சில காரியங்கள் இருக்கும். If you sin, you must bring a goat or a lamb and so on. நாம் பாவம் செய்தோம்னாக்கா அங்க தேவனுக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்கடாவை நம்ம கொண்டு வரணும். You place the hand on the goat. அந்த ஆட்டின் மேல கைகளை வைத்து bala the head. தலைய கத்தினால வெட்டி. Then drain the blood. அந்த ரத்தத்தை அப்படியே ஒரே பிடித்து. Okay. And then the priest goes inside. அந்த ஆசாரியன் வந்து என்ன செய்கிறார்? அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு. He touches the horns. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த கொம்புகள்ல அவர் அந்த ரத்தத்தை தெளிப்பார். And then he comes back to you. பிறகு அவர் உங்களிடத்துல வருவாரு. And then you wash your hands. பிறகு உங்களுடைய கைகளை நீங்க கழுவுவீங்க. Means what does it mean? அந்த அர்த்தம் என்ன? I am clean. நான் சுத்தமாய் இருக்கிறேன். You went in guilty but you come out clean. நான் குற்றமுள்ளவனாய் உள்ளுக்கு போனேன், வெளியே வரும்போது குற்றமில்லாதவனாய் வரேன். You have to touch some blood, huh? அதாவது நம்ம ஏதாவது ரத்தத்தை நம்ம தொடணும். When you put your hand on the head of the animal, தலைமையில வைக்கும்போது imagine, but you can feel it breathing, you can feel it breathing, you can feel the heartbeat and all that. உங்களுக்கு உணர முடியும் பாருங்க, அந்த ஆட்டின் தலை மேல கைகளை வைக்கும்போது அது வந்து மூச்சு விடுது, அது இருதயம் துடிக்குது. All of you touched dogs before. You touched the dog when you நாயை தொட்டுப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். You touch the head, you will, you really feel what is going on there. You feel it breathing, you feel its heartbeat and so on. அதாவது நாய் மேல தலையை வச்சு தடவும் போது உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும், அது வந்து மூச்சிடுது, அது இதயம் துடிக்குது. So when the blood is pumped, all the blood it will just come on you as well. அப்போ அந்த நேரத்துல அந்த தலையை வெட்டும்போது, கழுத்தை வெட்டும்போது அந்த ரத்தம்லாம் அவங்க மேல தெளிக்கும். You don't wear coat and suit inside tabernacle. கோட் சூட் போட்டுக்கிட்டு ஆசரிப்பு கூடாது. You don't wear your favorite sari to the tabernacle. உங்க பட்டு போட்டு போக மாட்டோம். Okay, because blood will splinter all over you. ஏன்னா அந்த ரத்தம் செதறி பாருங்க மேல எல்லாம் சிந்தும். But when you are forgiven, you wash your hands in a sign of innocence. நீங்க உங்களுடைய கைகளை கழுவும் பொழுது நீங்க சுத்திகரி. So first thing he says, I wash my hands in innocence. அவர் என்ன சொல்றாரு? என் கைகளை நான் கழுவுறேன். Then he says second thing, I go around your altar. பிறகு அவர் சொல்றாரு, நான் பலிபீடத்தை சுற்றி வருவேன். Only when you are clean you can go under the altar. சுத்தமா இருந்தாதான் நான் பலிபீடத்தை சுற்றி வர முடியும். If you are not forgiven, you cannot enter. மன்னிக்கப்படலனாக்க நுழையவே முடியாது. There's a place for the non-priesthood people like us. அதாவது ஆசாரியர்களா இல்லாம இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. But we can only go in once your sin is forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம அங்க உள்ளுக்கு போக முடியும். If the blood has not come back from the priest has not come back with the blood, ஆசாரியன் உள்ளுக்கு போனாரு, அவர் அந்த ரத்த கையோட வெளியே வரலன்னா you cannot go inside. நீங்க உள்ளுக்கு போக முடியாது. He must bring you, you must wash and then you can go inside. அவர் வரணும், கைகளை கழுவணும், அப்பதான் நீங்க உள்ளுக்கு. Only forgiven people can go inside. மன்னிக்கப்பட்டவங்க தான் உள்ளுக்கு. So he said, God, I go around your altar. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் பலிபீடத்தை சுற்றி வரேன். And then third thing he says, I proclaim your deeds in thanksgiving. மூணாவது என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கரெக்ட்டா? No. He says, I'm proclaiming thanksgiving aloud and telling all your wondrous deeds. ஆறாம் வசனமா? ஓகே, just changes here. சொல்றாரு, கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி. Okay. So what he says, you see, do wicked give thanks to God? அக்கிரமக்காரர் நன்றி செலுத்துவாங்களா? Do they boast in God? தேவனிடத்துல அவங்க வந்து பெருமை பாராட்டுவாங்களா?
Do those who live for themselves, do they come and say, God did this all for me? யாரெல்லாம் தங்களுக்கென்று வாழ்கிறவங்க அவங்க சொல்ல முடியுமா தேவன் எனக்கு இதெல்லாம் செய்தார்னு? Who says thanks to God? யாரு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவாங்க? Those who are faithful to God. யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க. You cannot force a wicked to say thanks to God. அக்கிரமக்காரரை நீங்க வற்புறுத்தி நன்றி சொல்ல முடியாது. You say, what for not give thanks to God? அவங்க சொல்றாங்க எதுக்கு நான் நன்றி சொல்லணும்? We have every year, New Year, end of the year we ask people to give thanks. வருஷ கடைசில what do you call it? Testimony time. சாட்சி சொல்ல நம்ம வந்து அனுமதி டிசம்பர் 31ஆம் தேதி சாட்சி சொல்லுவோம்ல. Do everybody come up and give thanks to God? எல்லாம் முன்னுக்கு வருவாங்களா? வர மாட்டாங்க. Because not everyone feels they need to thank God. எல்லாருக்கும் அந்த மனசு இருக்காது வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லி. Some are far from God, they will never come and thank God. சிலர் கர்த்தரோட தூரமா இருப்பாங்க, அவங்க எப்படி வந்து சொல்லுவாங்க? Some they feel they did everything, so what for want to thank God? சிலர் நினைப்பாங்க இல்ல நான் செஞ்சேன், நான் ஏன் ஆண்டவர் செஞ்சாருன்னு சொல்லணும். Who thanks God? Open. ஆகினால பொதுவில யாரு சொல்லுவாங்க? Only those who are filled with gratitude to God. யாரெல்லாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்களோ only they will thank God. அவங்க தான் தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. How many of your children thank God? உங்களுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க? A lot of people don't have children. Youths are facing a lot of youth. நிறைய பேர் பிள்ளைகள் இல்ல, வாலிபர் இருக்கீங்க, சின்னதுங்களா இருக்கீங்க. So the young people, how many of you thank God? வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? David said, I thank God in front of the multitudes. தாவீதுங்க சொல்றாரு, ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாக நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்றாரு. The wicked do not. அக்கிரமக்காரர் அப்படி இல்ல. The fourth thing, நான்காவது காரியம், he says, I love the sanctuary of God. அவருங்க சொல்றாரு வசனத்துல, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். I love your sanctuary. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நான் நேசிக்கிறேன். So four things he says he does. இந்த நான்கு காரியங்களை அவர் செய்வேன்னு சொல்றாரு. I wash my hands in innocence. என் கைகளை நான் உண்மையிலே கழுவுகிறேன். I go around your altar. நான் பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். Which I'm forgiven. Which means நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். I proclaim your deeds in thanksgiving. உம்முடைய கிரியைகளை நான் நன்றியோடு அறிவிக்கிறேன். And I love your sanctuary. நான் உம்முடைய ஆலயத்தை வாசஸ்தலத்தை அதிகமாக நான் விரும்புகிறேன். How do you love the sanctuary of God? எப்படி நாம் தேவனுடைய ஆலயத்தை நம்ம நேசிக்கிறோம்? How do you do that? எப்படி நாம் செய்வோம்? You put balloons in the sanctuary. You put heart shape here and there. I love the sanctuary of God. அப்படியா? இருதயம் போன்ற பேனர்லாம் போட்டு ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் சொல்றோம். Do you go and sweep the place? Do you go clean the place? I love the sanctuary of God. தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி வைக்கிறது. Is that what love is all about? அன்பு அதுதானா? When he says love, he says, God, I'm always in your sanctuary. அன்புன்னு அவர் சொல்லும்போது ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்முடைய வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கிறேன். This is the same person who said, I was glad when they said to me, let us go to the house of the Lord. இவர்தான் சொன்னாரு, வாருங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க என்று சொல்லும்போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். I love to be in your presence. நான் உம்முடைய சமூகத்துல இருக்க நான் ரொம்ப பிரயாசம். And he says, God, this is what I've been doing. ஆண்டவரே இதுதான் நான் எப்போதும் செஞ்சு வரேன். Now it's the final part. கடைசி பகுதிக்கு வருவோம். Verses 9 to 12. வசனங்கள் 9 ல இருந்து 12 வரைக்கும். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக் கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். Do not sweep my soul away with sinners, nor my life with bloodthirsty men, in whose hands are evil devices, in whose right hands are full of pride. But as for me, I shall walk in integrity. Redeem me and gracious to me. My foot stands on level ground. In the great assembly, I will bless the Lord. What David is saying, God, I follow your ways. இங்க தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே உம்முடைய வழிகளை நான் பின்பற்றுகிறேன். I've kept away from wickedness. நான்
பாவிகளிடத்திலிருந்து நான் என்னை ஒதுக்கிக் கொள்கிறேன். Now he says, God, vindicate me. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை நிரபராதி என்று சொல்லி என்னை சரிப்படுத்தும். But what he says, God, do not count me as one of the unrighteous. அவர் என்ன சொல்றாருனாக்க, என் ஆத்மாவை பாவிகளோட எண்ணாதையும். Do not sweep my soul along with them. என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதையும். See, when God finally rained down on Sodom and Gomorrah, சோதம் கொமோரா மேல தேவன் தம்முடைய கோபத்தை ஊற்றும்போது what Abraham thought, ஆபிரகாம் என்ன நினைத்தார்? there would be some righteous people there. அங்க சில நீதிமான்கள் இருப்பாங்க. God wants to whack everyone along with them. அவங்களோட நீதிமான்களையும் அந்த அக்கிரமக்காரரோட நீதிமான்களையும் ஆண்டவர் அழிச்சிருவாரா? So that's his accusation. God, there are some righteous people there. ஆகிய ஆபிரகாம் தேவன் சொல்ற, ஆண்டவரே அங்க சில நீதிமான்கள் இருப்பாங்க. He thought there's 50. மறுநாள் 50 பேர் இருப்பாங்க. How can you destroy the people? 50 along with them. ஆண்டவரே 50 பேர் ஆண்டவரே அவர்களோட நீ அழிச்சு போட்டுவீரா? சேர்த்து அழிப்பீங்களா? But you see, at the end of the story, you know that how God spared Lot and his family from the destruction. அந்த கதையின் முடிவுல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த அழிவில காப்பாற்றினார். So is what David fears God, when you act on them, you don't also hanta me also one shot with them. அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீ நம்முடைய கோபத்துல உங்களை வாரிக்கொள்ளும்போது என்னையும் சேர்த்து வாரிக்கொள்ளாதே. Separate the righteous and the unrighteous. ஆண்டவரே நீதிமான்களையும் அநீதி மக்களையும் ஆண்டவரே நீ பிரித்து கொள். He says these the wicked are bloodthirsty men. இதுங்க எல்லாம் இரத்த பிரியர்கள், பொல்லாதவங்க ஆண்டவரே. Bloodthirsty means you always want to bring someone down. இரத்த பிரியர்கள் சொல்லி யாரையாவது கீழே தள்ளிக்கிட்டே இருக்கணும். Always want to kutu someone. யாரையாவது you always talk bad about someone, always like to make fun of someone, always like to bring someone's name down. யாரை பற்றியாவது குற்றமா பேசுவது, யாருடைய பெரியாவது வீண்படுத்துவது, இப்படியா? Bloodthirsty man. இரத்த பிரியர். He says this man's hands are all full of bribes. ஆண்டவரே எங்க கைகள் எல்லாம் பாருங்க லஞ்சம் வாங்கின கைகள். Their hands are full of the plans to bring on evil plans. அவங்களோட கைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்க தீமையான காரியங்களை யாரை அழிக்கலாம்னு சொல்லிட்டு. He says, God, they will have their judgment. ஆண்டவரே அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு இருக்கும். But don't include me in the judgment. ஆனா ஆண்டவரே என்ன அவங்களோட சேர்த்து கொள்ளாத. See, what he is doing is he is telling God how he is. அவங்க தேவன் சொல்றார், அவர் எப்படிப்பட்டவர் என்று. God, I'm not like them, ஆண்டவரே நான் அவங்கள போல இல்ல. See, he is not telling this psalm to people, he is telling it to God. இந்த சங்கீதம் ஜனங்கட்ட சொல்லல, அவர் தேவனை நோக்கி சொல்றார். You say, God, look at his first day like that. ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே இப்படிலாம் செய்றாங்க. I am like this. நான் இப்படி இருக்கிறேன். So you don't hanta me like them. ஆகிய ஆண்டவரே உங்களுடைய எண்ணெய் சேர்த்து அழித்துக் கொள்ளாதீங்க. What David is asking, தாவீது என்ன கேக்குறார்? He says, God, I will continue to walk in integrity. ஆண்டவரே நான் என் உத்தமத்திலே நான் தொடர்ந்து நடப்பேன்னு சொல்றேன். And I know you will do what is right. எனக்கு தெரியும் ஆண்டவரே நீ எது சரியோ அதை செய்வீர். So what he says, he uses two words. ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. He says, redeem me. என்னை மீட்டுக்கொண்டு be gracious to me. என் மேல் இரக்கமாயிரும். I'm not like them. நான் அவங்கள போல இல்ல. But in my situation, redeem me. Be merciful to me. ஆனா என்னுடைய சூழ்நிலையில என்னை மீட்டுக்கொண்டு என் மேல இரக்கமாயிரும். And because of your mercy, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலே, he says, Lord, I would stand on level ground. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் செம்மையான இடத்துல நிற்பேன். What is level ground? செம்மையான இடம்னா என்ன? செம்மதா. Level ground, it means it's not, you won't fall down. செம்மையான இடம்னாக்க அந்த செம்ம இல்ல, செம்ம அது இல்ல. செம்மையான அது level. It's not hilly, it's not crooked, you won't fall. அது மேடு பள்ளமோ, it's not slippery, கோடலா இருக்காது, வழுக்காது. He says, because of the mercy of God, I shall not fall. தேவனுடைய இரக்கத்தினாலே நான் கீழே விட மாட்டேன். And because I shall stand, I will continue to bless the Lord among the multitude. நான் விடாம நான் நிற்பதனாலே சபைகளிலே நான் கர்த்தரை தொடர்ந்து துதித்துக் கொண்டிருப்பேன். The சபைகள் is actually multitudes in front of all the people. சபைகள்னு சொல்லி ஏராளமான கூட்டம். I will praise God. நான் கர்த்தரை துதிப்பேன். Okay, so when David says, God, I am not like the unrighteous, தாவீது சொல்லும்போது ஆண்டவரே அந்த அக்கிரமக்காரர்களை போல நான் இல்லைன்னு சொல்லி. He doesn't say bless me. Have you seen the word bless me?
or reward me. என்னை ஆசீர்வதியும், எனக்கு வந்து பரிசு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கல. He says, redeem me. ஆண்டவரே என்னை மீட்டுக்கொள்ளும். And he says, be merciful to me. என் மேல் இரக்கமாயிரும். See, when you go before God, நாம் தேவனுக்கு முன்பாக போகும்போது we appeal to his mercy. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அவர் கெஞ்சுகிறார். Even as a righteous man, he appeals to mercy of God. அவர் நீதிமானா இருந்தாலும் தேவனுடைய இரக்கங்களை And he says, because of the Lord's mercy, கர்த்தருடைய இரக்கங்களினாலே I shall not fall. நான் விழ மாட்டேன். So as we draw to a conclusion, ஆகிய ஒரு முடிவுக்கு நாம் வரும்போது Psalm 26 is a reminder to all of us. சங்கீதம் 26 நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஞாபகம். Keep ourselves in the ways of God. நாம் தேவனுடைய வழிகளிலே நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். The world is full of corrupt men. உலகத்துல துஷ்டர்கள், வீணர்கள் நிறைய இருக்கிறாங்க. We all have a choice. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. You want to follow men or you want to follow God? மனுஷர்களை பின்பற்றணுமா, தேவனை பின்பற்றணுமா?